வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் இப்போது யெகோவா ஷாலோம் ஆண்டவரே இறங்கி நிற்கிறியை செய்வீராக. கர்த்தாவை கொடுத்ததற்காக நன்றி. பெற்றுக்கொள்ளட்டும், எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி. உங்களுடைய இதோ வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்து கொள்வாராக என்று விட்டுக் கொடுங்கள். கர்த்தாவை நீர் ஆளுகை செய்து கொள்ளுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் ஆளுகை செய்து கொள்ளட்டும், கர்த்தர் ஆளுகை செய்து கொள்ளட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாதி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமக்கு நன்றி, நன்றி. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஆமென். நீர் கர்த்தாவே இந்த இடத்துல இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் ஆட்கொண்டு நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஏசப்பா. நன்றி தாப்பனே, நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி ஐயா, நன்றி தாப்பனே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நேரங்களில் உம் கிருபை தந்தீரை நன்றி இயேசுவே. சொல்லுமா, இயேசு ராஜா, இயேசு ராஜா நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா நானே, எதற்கும் பயமில்லையே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, முழு உள்ளத்தோடு கூட சொல்லுமா. ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மை
உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாம் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாம் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சொல்லுங்க. உம்மை போல வேற யாரும் இல்லைப்பா. ஆமென். இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹalleluya. கரந்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா? ஆமென். நன்றி தாவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே உமக்கொப்பானவர் யாரும் இல்லை ஐயா. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. என்னை நேசிக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துகிற தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. நன்றி ஐயா. நன்றி தாப்பனே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை இயேசுப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனிடத்து கர்த்தாவே, எங்கள் இடத்துல பேசுங்க கர்த்தாவே. எங்கள் இடத்துல பேசுங்க கர்த்தாவே. நீர் ஆட்கொள்ளுங்க கர்த்தாவே. நீ பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே. பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். அதிகாலையில் நேரமோ நள்ளிரவின் நேரமோ என்
தனிமையில் என் அழுகை நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, அது தேற்றிடும் உடைந்த உள்ளமே. நீ பேசணும் நான் கேட்கணும் என்றே, நீ பேசணும், நீ பேசணும் நான் கேட்கணும் என்றே. ஓ, பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன், அடியே நான் கேட்கிறேன். ஆமென். கர்த்தாவே, இந்த காலை வேளையில நம்ம செவியின் மேல கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த செவியை கர்த்தாவே நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தேவையில்லாத காரியங்கள் கேட்காத ஒன்றும் கர்த்தாவே, உடைய சத்தத்தை கேட்க, உடைய வார்த்தையை கேட்க கர்த்தாவே நீ இந்த காதை கர்த்தாவே நீ பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செவியை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சிந்தனை அலை கழிக்கிற கர்த்தாவே, எல்லா விதமான சத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் முறித்து போடுகிறோம் அப்பா. இந்த செவியை கர்த்தாவே நீர் அபிஷேகித்து உங்களுடைய வார்த்தையை கேட்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க, உங்களுடைய வார்னிங்கை கேட்க கர்த்தாவே, நீ கர்த்தாவே வழி நடத்துகிறத கேட்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்க கர்த்தாவே. நீ பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. ஆமென். எதிர்பார்ப்பின் நேரமோ, பதில் கிடைக்கும் நேரமோ, உம் சமூகத்தில் தாகமே என் வாழ்வின் நோக்கமே. உம் வார்த்தையோ பாதையின் தீபமோ, என் பாதைக்கு வெளிச்சமும் ஆகுமே. நீ பேசணும் நான் கேட்கணும் என்றே பேசுவே, நீ பேசணும் நான் கேட்கணும் என்றே சொல்லுவோமா. பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். சொல்லுமா. பேசுங்க, பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன். பேசுங்க, நீ பேசுங்க, அடியே நான் கேட்கிறேன், அடியே நான் ஆம் இயேசுவே, அடியே நான் கேட்கிறேன். என் தகப்பனே, அடியே நான் அநேக நேரம் நம்ம ஜெப நேரத்தில் நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில அமைதியாக இருந்து நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? கர்த்தர் பேச விரும்புகிறார். அமைதியாக இருந்து கர்த்தர் உங்களிடத்தை பேசுகிறத நீங்கள் கேளுங்க. அவருடைய சத்தத்தை கேளுங்க. அவருடைய அன்பை உணருங்க.
இந்த நேரத்தில் வாய்களை திறந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? கர்த்தாவே, நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, என்னுடைய செவியை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. நான் இனிமேல் கேட்பேன் கர்த்தாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் நான் நடக்க போகிறேன் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே நான் செய்ய போற காரியங்களை வாய்க்க செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய கர்த்தாவே செவியை நீர் கர்த்தாவே அபிஷேகித்தீரதுக்காக நன்றி கர்த்தாவே. உங்க சத்தத்தை கேட்க கர்த்தாவே, வார்த்தையை கேட்க அபிஷேகித்தீர நன்றி கர்த்தாவே. நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நன்றி தாவனே, நன்றி இயேசுவா என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனிடத்துல நன்றி தாவனே. வெற்றியின் சத்தமாக இருக்கட்டும், இது வெற்றியின் சத்தமாக இருக்கட்டும், ஜெயத்தின் சத்தமாக இருக்கட்டும். ஜெய கோஷங்களை எழுப்புவோமா? ஜெய கோஷங்களை எழுப்புவோமா? நன்றி தாவனே, நன்றி இயேசுவே, நீ செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரு விடுதலை கொடுத்தீரதுக்காக நன்றி அப்பா. நன்றி தாவனே. ஒரு கேந்திரனாரிலே ராகாந்திரே சிகேரனாரிதே நன்றி இயேசுவே. நன்றி தாபனே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு வித்தியாசமான ஆராதனை மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றியை சேர்த்துக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கருத்தடி கருத்த நன்றியை சேர்த்துவோமா? பின்னால் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு முன்னால் வரலாமா? முன்னால் வரலாமா? தயவு செஞ்சு முன்னால் வாங்க. நிறைய சேருங்க, முன்னால் காலியாக இருக்குது. பிள்ளைங்களை எல்லாரும் முன்னால் அனுப்புங்க தயவு செஞ்சிருச்சு. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் முன்னால் வாங்க. நீங்கள் இப்படியே பின்னால் உட்கார்ந்தா இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், வருகிற வாரத்தில் சேருங்க எடுத்துருவோம். எல்லாருமே கீழே உட்காரலாம். அப்படி தான் பண்ண போகிறோம். வயசானவங்களுக்கு மாத்திரம் 2 பக்கம் சேர் போட்டுட்டு மற்ற எல்லா சேருங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணலாம், கீழே உட்காரலாம். அப்படியே பண்ணலாமா? அப்படி பண்ணலான்றவங்க ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா? வருகிற வாரத்தில் என்ன பண்ணிடலாம், சேரெல்லாம் எடுத்துடலாம். வெறும் ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும் நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறோம், மற்றவங்களாம் கீழே உட்காரலாம். சரிங்களா? அப்படியாக பண்ணிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தை வாசிக்கலாம். வாசிக்கிற முன்னே வாருங்கள். ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். வாங்க முன்னால். சங்கீதம் 129. அங்கே மைக் வாங்கிக்கோங்க. சங்கீதம் 129. Psalm 129. திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 129, சங்கீதம் 129. பிள்ளைங்க எல்லாம் கூட எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தா. முதலிலே நம்ம கன்னடத்திலும் பிறகு தமிழும் வாசிக்கப்படும். வாசிக்கலாம் கன்னಡத்தில். ಕೀರ್ತನೆಗಳು 129. ನನ್ನ ಯೌವನದಿಂದ ನನಗೆ ಅವರು ಬಹಳ ಬಾಧಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ಇಸ್ರೇಲು ಈಗ ಹೇಳಬಹುದು. ನನ್ನ ಯೌವನದಿಂದ ಅವರು ನನ್ನನ್ನು ಬಹಳ ಬಾಧಿಸಿದರು, ಆದರೆ ಅವರು ನನ್ನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಉಳುವವರು ನನ್ನ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಹುತ್ತು ತಮ್ಮ ಸಾಲುಗಳನ್ನು ಉದಾ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕರ್ತನು ನೀತಿವಂತನು, ದೃಶ್ಯದ ಹಗ್ಗಗಳನ್ನು ಕುಯ್ದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಚಿಹೋನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹಿಂದಿರುಗಲಿ. ಕಿಲ್ಲುವಂತೆಗಿಂತ ಮುಂಚೆ ಒಣಗಿ ಹೋಗುವ ಮಾಲಿಗೆ ಹುಲ್ಲಿನ ಹಾಗೆ ಅವರು ಇರಲಿ. ಅದನ್ನು ಕೊಯ್ಯುವವನು ತನ್ನ ಕೈಯನ್ನು ಸೀವಿಡು, ಕಟ್ಟುವವನು ತನ್ನ ಉಡಲನ್ನು ತುಂಬಿಸನು. ಹಾದು ಹೋಗುವವರು ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ஆசீர்வதிಸುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென். தமிழை வாசிக்கலாம். சங்கீதம் 129 1லேருந்து 8 வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள்.
உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சல்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவார்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள், அது வளரும் முன் உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கையை, அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள், கருத்தில் பிடிங்க. சிஸ்டர் சொல்றதை திருப்பி சொல்லலாம். நாம எல்லாரும் கண்களை மூடி சொன்னால் நலமாயிருக்கும். ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் கர்த்தரிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், அவர்கள் ஏழு வழியாய் எனக்கு முன்பாக முறிந்தோடி போவார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆகவே எனக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் செயல்பட முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நீசி என் ஜெயக்கொடியாயிருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடியேற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? நம்மளுடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ் ஆராதனை 8 மணிக்கு இருக்கும், தமிழ் ஆராதனை 9:15 இருக்கும், கண்ணூர் பகுதியில் 10:30 மணிக்கும் இருக்கும். இந்த ஆராதனைகளிலே உங்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் சொன்னால் நலமாய் இருக்கும். பிறகு இந்த வாரத்திலே நமக்கு ஜூலை மாதம் தொடங்க இருக்கிறது. அதனால் அதிகாலை ஆராதனை உண்டு. ஏர்லி மார்னிங் சர்வீஸ் நமக்கு இருக்கும். 5:30 மணிக்கு டியூஸ்டே ஜூலை 1 நமக்கு 5:30 மணிக்கு நமக்கு 5:30 ஏர்லி மார்னிங் சர்வீஸ் இருக்கிறது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். தூரம் இருக்கிறவர்கள் ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அதை மிஸ் பண்ணாத படிக்க வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் அழைக்கலாம், இல்லை என்றால் இங்கும் வரலாம். அந்த 11 to 2 நீங்கள் வரலாம். தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு இருக்குது 10 மணிக்கு. தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வியாழக்கிழமை 10 மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. உபவாச கூட்டம் உண்டு. யாரெல்லாம் வீட்டிலே இருக்கிறீர்களோ வேலைக்கு போகாமல் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இல்லை என்றால் உங்களுக்கு வாட்ஸ்அப் காலில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் சொன்னால் நாங்கள் உங்கள் நம்பரை அதில் ஆட் பண்ணுவோம். இல்லைனா கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் என்ன பண்ணலாம், கலந்து கொள்ளலாம். அப்படியாக நீங்கள் கலந்து கொண்டு அதில் நீங்கள் ஆசீர்வாதம் அடையுங்கள் என்று சொல்லி கேட்கிறோம். இன்றைக்கு சாயங்காலம் நமக்கு
5 மணிக்கு ஹிந்தி ஆராதனை உண்டு, அதாவது ப்ரேயர் உண்டு. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் சொல்லும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிறகு இந்த ஆராதனை யாராவது புதியதாக வந்திருக்கிறீங்களா? ஆராதனைக்கு புதியதாக வந்திருந்தால் எழுந்திருத்து நிற்கவும். யாருன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா இந்த வாரத்தில்? பர்த்டே சத்யா, ஓகே. வெட்டிங் ஆனிவர்சரி யாருன்னா செலிப்ரேட் பண்ணுறீங்களா? வெட்டிங் ஆனிவர்சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருன்னா வெளியூருக்கு போகிறீங்களா? வெளியூருக்கு போகிறவங்க எழுந்திருத்து நிற்கலாம். சிஸ்டர் வரலீங்களா? ஹெலன் சிஸ்டர், ஹெலன் சிஸ்டர் வரலீங்களா? வரலீங்களா ஆராதனைக்கு? இல்லையா? சரி, வந்திருக்காங்க. ஓகே ஓகே, உங்கள் பின்னால் இருந்ததுனால தெரியல, சாரி. ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் வெளியூருக்கு போகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபியுங்கள். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் கர்த்தாவே பர்த்டே செலிப்ரேட் செய்கிற கர்த்தாவே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்தது எதற்காக என்று யோசித்தேன் ஆண்டவரே. இதோ கர்த்தா என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதை அறிந்து செய்யத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்திற்காக நன்றி. வருகிற நாட்களிலே அவர்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் ஒரு படி மேலே வரவும் கர்த்தா ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே பர்த்டே செலிப்ரேட் செய்கிறவர்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டு கொண்டதற்காக நன்றி ஐயா. வெட்டிங் கர்த்தாவே ஆனிவர்சரி செலிப்ரேட் செய்கிற தம்பதிகளும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே அநேக வருஷமாக ஒருமனப்படுத்தி வைத்ததற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே அவர்களை ஒருமனப்படுத்தி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனை இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் கர்த்தாவே இந்த வருஷத்தை எங்களுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். கர்த்தர்க்கென்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி குடும்பமாய் ஆலோசித்து அந்த காரியத்தை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு கூட பேசுங்க, அவர்களை வழி நடத்துங்க. உம்முடைய சித்தத்தை அவர்களுக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் ஐயா. அப்பா தேவனே, அவர்களை கர்த்தாதி கர்த்தனை பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரியான ஜீவிதத்திலே ஒரு பெரிய உருமாற்றம் உண்டாகட்டும். குடும்ப பிரார்த்தனை தொடர்ந்து செய்யட்டும் கர்த்தாவே. உம்மையில் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே வழி நடத்த அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, வெளியூருக்கு போகிற ஆண்டவரே எல்லாரையும் உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தியோ போடுக்கிறோம். பிரயாணத்தின் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட செல்லட்டும் ஐயா. ஏற்ற வேளையிலே கொண்டு போய் சேர்த்துங்க ஐயா. அங்கு கர்த்தாவை செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து ஏற்ற வேளையிலே திரும்பி வரட்டும் ஐயா. உம்முடைய கர்த்தாவை கரம் அவர்களை தாங்குகிறதற்காக நன்றி. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி காவலுக்கு, உதவிக்கு, பணிக்கு, பாதுகாப்பிற்கு வைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களின் குடும்பத்தை நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக எல்லாரும் நீர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உட்காருங்கள். காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த காணிக்கையும் தசம்பாகத்தையும் ஆண்டவரே உங்கள் பொற்கரத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. இதை நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுத்த கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஹெவன்ஸை ஓப்பன் பண்ணி நீர் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையானதை அப்பா ஒரு வசதியாக நாங்கள் சுத்திகரிக்கிறோம். இது உங்கள் ராஜ்யத்துக்கு என்று எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு போகலாம். நம்ம செய்திக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, செய்திக்கு முன்பாக இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே வைத்துக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் ஊழியம் செய்யணும், யாருக்கெல்லாம் வர்ஷிப் டீமில் சேரணும், மியூசிஷியன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கோ, இந்த வாரத்திலேருந்து
2 நாள் டியூரிங் த வீக், வாரத்தில் 2 நாள் நாங்கள் குரூப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த 2 நாள் 1 hour நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் செய்யணும். அதுக்கப்புறமா ஜெபித்துட்டு நாங்கள் போகிறோம். இது நாங்கள் 3 மாதம் நாங்கள் பண்ண போகிறோம். ரெகுலராக யாரெல்லாம் வரீங்களோ, யாரெல்லாம் வந்து அதில் கலந்து கொள்கிறீங்களோ, அந்த ப்ராக்டிசஸ் ரெகுலராக நீங்கள் செய்கிறீங்களோ, அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இப்போது ஜூலைலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஜூலை. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கோம்? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக இல்லைங்களா? அக்டோபரில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. அதுக்காக நான் ஊழியத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படலாம் இல்லைங்களா? ஸோ யாருக்கெல்லாம் ஊழியத்தின் வாஞ்ச இருக்கோ மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணலாம், ஜெபத்தில் தரித்திருந்து நம்மளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா நாங்கள் இறங்கலாம் இல்லைங்களா? ரெடியாக இருந்து களத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஜெயிக்க முடியும். ஆமாம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்களோ நாங்கள் குரூப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம். எந்த நாள் என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த டைமிங் உங்களுக்கு செட் ஆகலை, இந்த டைமிங் செட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் என்கிட்ட இல்லை பாஸ்டர் என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நாங்கள் வேறு டைமிங் நாங்கள் செட் பண்ணலாம். ஸோ 2 குரூப் நாங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஊழியத்துக்காக நாங்கள் 2 குரூப்பும் பண்ணலாம், 5 குரூப்பும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள்னா உங்களுடைய வாஞ்சை தான் முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் அது இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணலாம், அதுக்காக நாங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்கலாம். சரிங்களா? ஓகே, சந்தோஷங்களா? ஹாப்பி? எஸ், ப்ரைஸ் காட். ஓகே, ஸோ மெசேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, இன்றைக்கி மெசேஜ் இன்றைக்கும் வித்தியாசமாக இருக்கும். போன தடவை நாங்கள் என்ன பேசினோம்? ஷலோம், சமாதானம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் பேச போகிறோம். சமாதானத்து ஆப்போசிட் என்னங்க? கோபம். எஸ், கோபம். இன்றைக்கி நாங்கள் பேச போகிற காரியம் கோபம் அப்படின்னு சொன்னால் தான் புரியுது. கோபம். எஸ். ஸோ டுடே we going to look into anger இல்லைங்களா? ஸோ எல்லாரும் கோவப்பட்டிருக்கோமா? எல்லாரும் கோவப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? எதுவும் என்னையும் முறைச்சிப்பாங்க, என்ன கேள்வி, யாரை பார்த்து கேட்குறேன். எஸ், எல்லாரும் கோவப்பட்டிருக்கோம். ஆமாம் இல்லைங்களா? எஸ். கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? கோவம் வரும்போது டென்ஷன் அதிகமாகிடுது, பிரச்சனை அதிகமாகுது, பொறுமை எழுந்துடும். சரி, எதுக்காக கோவம் வருது? எதிரில் இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாக்கா? சரிங்க, இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். கோவம் எதுக்காக வருது, என்ன எதுன்னு இன்றைக்கி நாங்கள் பேசி ஒரு முடிவை எடுத்து அதுக்கு ஒரு தீர்மானம் நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி தீர்த்து கட்டிடலாம் அது. ஓகே, சரி. ஸோ ஏன் கோவப்படுறோம்? நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா, நாங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா பிரச்சனை. ஓகே, தென் வேறு என்னங்க? கோவப்படாதவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. கோவமா? அது என்னன்னே தெரில, எப்படி அது? எஸ், சொல்லுங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு கோவம் வரும். நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்கலாம், நம்மளுக்கு கோவம் வரும் இல்லைங்களா? எஸ். அதுக்கப்புறமா வேறு என்னங்க? அநியாயம் பண்ண கோவம் வரும். எஸ். ஓ, நம்மளே மீறிட்டோன்னா நம்மளுக்கே கோவம். ஓகே. ஆனால் யாரும் நம்மளை பற்றி நாங்களே சொல்லிக்கல, என் மேலே கோவம் வருதுன்னு. நாங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னோம்? அடுத்தவங்க அவன் சாதகமாக இல்லைன்னா ஸோ அப்படி தான். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் யாரும் அந்த கோவத்தை சில நேரத்தில் சும்மாவே கோவம் வரும் அப்படின்னு யாரும் ஒத்துக்கல. ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா கோவமாக இருக்க தெரில, கோவமாக வருது. ஏன் சொன்னே கோவம், படுக்கிறப்போ கோவம், எதுக்குன்னே தெரில. ஆமாம் இல்லைங்களா? ஸோ கோவம் வர்றதுனால நம்ம உடலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். கோவம் வரும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன், தமிழில் என்ன சொல்லுதுங்க? பிளட், ரத்த ஓட்டம் இருக்குது இல்லைங்களா? அது என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் போகிறது நின்றுடும். கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? பல்லு கடிக்கிற மாதிரி தோணுதா? ஆமாம் இல்லைங்களா? கோவம் வரும்போது கையை அடிக்கணும்னு நம்பிச்சில் எடுக்குதா?
ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மசில்க்கு என்ன சொல்கிறது, சதைக்கு என்ன பண்ணுங்க, அந்த ரத்தம் அந்த இடத்துல போய் நிற்கிது. அது என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு ஒத்துழைக்குது. இப்போ ஒரு சண்டை போடணும், கோவம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, சண்டை தான் நெக்ஸ்ட், ஆமாம் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி கை முறுக்கினோடனே நர்மலாக வரும், அந்த மாதிரிலாம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அது உடலில் அது நடக்கிற விஷயந்தான், உடலில் நடக்கிற விஷயந்தான். என்ன பண்ணுதுன்னா, இந்த ரத்த ஓட்டம் நின்றுடுது. சில முக்கியமான கிட்னி, பேன்க்ரியஸ், இன்டெஸ்டைன்ஸ் இந்த பக்கம்லாம் ரத்த ஓட்டம் கம்மி ஆகிடுது. அந்த ரத்தம்லாம் என்ன பண்ணுதுங்க, உங்களுடைய கோவத்துக்கு ஒத்துழைக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், ரொம்ப நேரமாக நீங்கள் கோவமாக இருந்தால் என்ன ஆகுங்க, உங்கள் உடல் உறுப்புக்கு பிரச்சனை ஆகுது, பாதிக்குது, ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் நம்மளுக்கு பிபி, சாப்பிட தோன்றதில்ல கோவம் தான், ஆமாம் இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? கோவம் தான். ஏன்? ரத்த ஓட்டம் இல்லை, அதனால தான் பிரச்சனை வருது. அது சாப்பிடாதனால நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ என்ன ஆகுதுங்க, இந்த கோவத்தினால பாருங்க எவ்வளோ பிரச்சனைங்க நம்ம உடலுக்கு வருது இல்லைங்களா? அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம், ஆமாம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இந்த கோவம் ரொம்ப பழிசுது, ஆமாம் இல்லைங்களா? ரொம்ப பழைய விஷயம். எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கோவம்? எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கோவம்? காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், அது படிக்கலாங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்போ பாருங்க, உடல் ரீதியாகவும் அந்த கோவம் தெரியுது, ஆமா இல்லைங்களா? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. இந்த கோவம் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஆமா இல்லைங்களா? எதுக்காக? எதுக்காக? பொறாமை, ஆமா இல்லைங்களா? பொறாமைனால என்ன ஆச்சுங்க, அந்த இடத்துல கோவம் உண்டானது. ஸோ கோவம் எதுக்காக உண்டாகுது? முதலாவது பொறாமைனால இல்லைங்களா? ஸோ என்னென்ன காரியங்கள் எதுக்காக நம்மளுக்கு கோவம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அது பைபிளையும் இருக்குது, என்னத்துக்காக எதுக்காக அப்படின்றதும் இருக்குது. ஆனால் அது ஆன பிறகு நாங்கள் என்னென்ன இழக்கிறோம், என்னென்ன பெற்றுக்கொள்கிறோம் கோவம் இல்லைனா அப்படின்னு சொல்கிறதும் நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? எஸ், ரெடிங்களா? ஓகே. பென்னு புக்கெல்லாம் இருக்குங்களா? இல்லை மைண்ட்லேயே அப்படியே ஃபுல்லெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறீங்களா? ஓகே, சரி. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இப்போல்லாம் ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம், ஆமாம் இல்லைங்களா? அநேக நேரத்தில் அது பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லாத இடத்துலேயே ஒரு பிரச்சனை நாங்களே உருவாக்கிக்கிறோம். எதுக்காக? ஏதோ ஒரு கோவத்தில் நாங்கள் வேறு ஏதோ பேசுகிறோம், நாங்கள் வேறு ஏதோ ஆகிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி முக்கியமான விஷயம் நான் பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். காயினோட என்ன எடுக்கப்படல? காணிக்கை கொடுத்த போது என்ன எடுக்கப்படல? அங்கீகரிக்கப்படல இல்லைங்களா? அதனால என்ன ஆச்சுங்க, அவருக்கு கோவம் வந்துச்சு. எதுக்காக கர்த்தர் எடுக்கல? ஏன்னா அவரு பெஸ்ட்டாக தரல இல்லைங்களா? ஆனால் ஆபேல் என்ன பண்ணாருங்க, கர்த்தருக்கு பெஸ்ட்டானது கொடுத்தார். இவரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாரு, இவரும் கொடுத்தாரு. ஆனால் அது கொடுத்த விதத்தில் கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது ஆபேல் கொடுத்தது. அதே போல் நம்மளுடைய வீட்டிலையும் சரி, ஒரே காரியத்தை செய்கிறோம், ஒருத்தர் நல்லா ஆகுறாங்க, ஒருத்தர் சரியாக மாட்டேது. அதனால் கோவப்படணுமா? இல்லை இல்லைங்களா? அது எதுக்காக ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹர்ட், they get hurt. ஹர்ட்னா என்னங்க? வேதனை உண்டாகுது. அந்த வேதனையினால அந்த வேதனையை என்ன பண்ணணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அது கோவத்தை காமிக்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர்
அது அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட நாங்கள் பேசணும்? காயின் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தரிடத்துல பேசியிருக்கணும். ஆனால் என்ன ஆச்சுங்க? ஸோ கோவம் வந்த உடனே என்ன ஆச்சுங்க? அங்கே கட் பண்ணிட்டாரு. கோவம் வந்த உடனே என்ன ஆச்சுங்க? கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அதே போல தான் நம்மளுக்கும் வேறவங்க கர்த்தர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னால் கர்த்தரிடத்துல நாங்கள் பேசணும். நான் ஏன் வேறவங்க இது பற்றி பேசணும்? ஆமாம் இல்லைங்களா? அது எப்படி கர்த்தர் அவங்களுக்கு கொண்டு செஞ்சாங்க எனக்கு செய்யலை அப்படின்னு நீங்கள் கர்த்தரை கேட்கணும். அவங்க மேலே கோவப்பட்டால் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அது வேதனையினால் வருகிற ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நேராக கர்த்தர்கிட்ட நாங்கள் கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா கர்த்தரில் நாங்கள் கேட்கலாம். ஏன்னா கர்த்தர் தான் பதில் கொடுக்குற தேவன். ஆமாம் இல்லைங்களா? நாங்கள் எதுனா செய்ய முடியுங்களா? கர்த்தரை ஏற்றுக்கினார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் உனக்கு கொண்டு ஆச்சு தெரில, கர்த்தர் செஞ்சார். அது எப்படி உனக்கு செய்யலாம்? எப்படி ஆன்சர் தெரியும்? அந்த ஆன்சர் தேவை அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட போனாங்க? அங்கீகரித்தவர்கிட்ட தான் நாங்கள் போகணும். அங்கே அங்கீகரித்தார், ஸோ அவர்கிட்ட கேட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அதனால் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டு இல்லை வேதனைப்பட்டு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? கோவத்தை நாங்கள் வேறவங்க மேலே காமிக்கக்கூடாது. முதலாவது. ரெண்டாவது, கோவப்படுறது பாவங்களா? ஆமாங்களா? இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர். கோவப்படுறது பாவங்களா? ஆமா இல்லைங்களா? எஸ். எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. எஸ். ஸோ கோபம் கொண்டாலும் கோவம் வருது மனுஷ குணம். ஆனால் அந்த கோவத்தினால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எஸ், மனுஷ குணம் தான். கோவம் வந்துச்சு ஆனால் நான் எதுவும் பேசல, வெரி குட், 100 out of 100. கோவம் வந்துச்சு ஆனால் பேசல. ஸோ பாவம் எங்கே வருதுங்க? கோவத்தை நாங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை, வெளிப்படுத்தும் போது தான் பிரச்சனை. அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்தாத யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க? அநியாயம் நடக்குது ஆனால் கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்போ தான் கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ 2 ராஜாக்கள் 5:11-12. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரலாம். முதலாவது, கோவம் எதுக்காக வருதுங்க? வேதனையினால் வருது, இல்லை பொறாமையினால் வருது இல்லைங்களா? ஸோ வேதனையினால் அதிகமாக வருது. ஸோ முதலாவது. ரெண்டாவது, இப்போ 2 ராஜாக்கள் 5:11-12. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். யாருங்க இது? நாகமான். எதுக்காக கோவப்பட்டாரு? இல்ல, எதுக்காக கோவப்பட்டாரு? அவரு நினைச்சது நடக்கல. ஸோ நிறைய பேருக்கு இந்த கதை மறந்துட்டு இருக்கீங்க. நாகமான் என்ன பண்றாரு? அவர் குஷ்டரோகம் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கும்போது அவர் வீட்டில் வேலை செய்கிற ஸ்திரீ அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்ரவேல் போங்க, எலீஷா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட போங்க, நிச்சயமா உங்களுக்கு சுகம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இவர் குதிரை ஓட்டின்னு வரும்போது என்ன யோசிச்சாரு? நான் அங்கே போவேன், இறங்கினோன்னா அவர் ஓடி வந்து, ஓ வந்திருக்கிறீங்க, ப்ளீஸ் வாங்க, வந்து டீ குடிங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் வாழ்ந்தது அப்படி. ஆமாம் இல்லைங்களா?
அவர் பெரிய யுத்த வீரராக இருந்தார் அவங்க ஊரில். ஸோ அவங்க ஊரில் எப்படி இருக்கும், அவர் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஐயா வாங்க ஐயா உட்காருங்க, இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கீங்க, ஃப்ரீயாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுங்க, வேற ஊருக்கு வராரு, அதே எதிர்பார்ப்போடு வராரு. வந்த பிறகு என்ன ஆகுது, எலிஷா யாரை அனுப்புகிறாருங்க, அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிறாரு. பா நீயே சொல்லிடுப்பா, நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன், நீ போய் சொல்லிவிடு அவருக்கு, கர்த்தர் என்கிட்ட காத்தாலே சொல்லிட்டாரு. அவர் போய் எந்த நதியில், யோர்தான் நதியில் அவர் போய் எவ்வளோ தடவை, 7 தடவை முழுகி எழுந்திரிக்கணும். அப்போ அவருக்கு என்ன ஆகும், சுகம். சரி, ஸோ இவ்வளோ எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. இவரு இறங்கின உடனே எங்கடா யாரும் காணும், ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கி பார்த்த உடனே வேலைக்கார் வந்து பேசுகிறாரு. அது எப்படி வேலைக்காரன் என்கிட்ட பேசலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள். சில நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கடும் கோபம். இவருக்கும் கடும் கோபம் வந்துச்சு. சுகம் யாருக்கு வேணும், அவருக்கு தான் வேணும். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் நடந்தால் தான் அவருக்கு ஒரு சமாதானம். பாருங்கள் எப்படி இருக்கு. சில நேரத்தில் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம், நம்மளுக்கு தான் பிரச்சனை. கர்த்தர்கிட்ட வந்துட்டு, கர்த்தாவே நீங்கள் இப்படி செஞ்சால் தான் எனக்கு, இப்படி தான் நீங்கள் செய்யணும், இல்லைன்னா அதை எப்படி நீங்கள் அப்படி செய்யலாம். சாப்பிட்டாக்கா வயிறு ரொம்புச்சுன்னா பிரச்சனை இருக்காது. சாப்பிடாதே, கர்த்தாவே எனக்கு இந்த வயிறு நோவை வரக்கூடாது அப்படின்னா எங்கே, என்ன யார் தப்பு, அதில் வர கடும் கோபம், கர்த்தர் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி. இன்னும் அதை மாற்றணும். நாங்கள் அந்த கடும் கோபம் எதுக்காக, அநியாயமாக வரக்கூடாதுங்க, தேவையில்லாத இடத்துல வரக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உனக்கு என்ன தேவையோ கர்த்தரில் கேளு, கர்த்தர் கொடுக்குற விதத்தில் நீ பெற்றுக்கோ. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும், அது பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லை எனக்கு இப்படி ஆகலை, எனக்கு இப்படி வரல, அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஸோ கோவம் இதனாலையும் வரலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணோங்க, அது மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு நாங்கள் ரூல்ஸ் போட முடியாது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் கர்த்தர் செஞ்சார்னா அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. சில நேரத்தில் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, அது கெடிச்சிட்டவருக்கு ஏன் தான் கெடிச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஆசீர்வாதம் தேவையா? இல்லை. கோபம் தேவையில்லை, தேவையில்லாத இது கடும் கோபம், அது தேவையே இல்லை. இந்த மாதிரியான விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணுங்க, பத்திரமாக இருக்கணும். அங்கே இறங்கின உடனே முதலாவது என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எதுக்காக கோபம் வந்துச்சுன்னா பெருமைனால தான் இந்த கோபம் வந்துச்சு. பெருமை இருக்கிற இடத்துல எப்போவுமே, இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, பெருமை ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால். தமிழில் பெருமை உள்ளவன் எப்பொழுதும் கீழே விழுந்து போவான். அதுதான் அந்த வாக்கியம், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அந்த ஆமாங்களா, அகந்தைனா பெருமை, அழிவுக்கு முன்பாக அகந்தை வரும். ஸோ அதனால் அந்த பெருமையினால தான் அந்த கோபம் வந்துச்சு. அந்த பெருமையை நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் அவங்க மேனேஜராக இருப்பாங்க, அங்கே சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, நீ இதை எடுத்து வை, நீ இது பண்ணலையா, ஏன், இது வீடு ஆஃபீஸ் இல்லை, விழுந்துச்சுன்னா நாங்கள் போய் எடுத்து. பிரச்சனை என்னென்னா, அங்கே அப்படி இருந்துட்டோம், வீட்டுக்கு வந்து இன்னும் மேனேஜராக தான் இருக்கிறோம், அப்பாவா இல்லை, ஹஸ்பண்டாக இல்லை. பிரச்சனை. அதனால் கோவம். நாங்கள் என்ன பண்ணுங்க,
அந்த பெருமையை ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து போடணும். வீட்டுக்கு வந்தோடனே அந்த கேப் கழட்டிட்டு எடுத்து வச்சிடணும். மேனேஜர் அப்படின்ற கேப் எடுத்து வச்சுட்டு அப்பா, புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி, அண்ணா அந்த கேப்பெல்லாம் சேர்த்து போட்டு அது பிரகாரம் நாங்கள் செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் அப்பாவை மாத்திரம் இருப்பாங்க, புருஷனை மறந்துடுவாங்க, அந்த கேப் மறந்துடுவாங்க. சில பேர் வீட்டுக்கு போனோடனே அண்ணா அப்படின்ற கேப் தான் போட்டுக்குவாங்க. வீட்டில் மனைவி இருக்காங்க, ஆனாலும் வெறும் அண்ணான்னு கேப் போட்டாக்கா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? சில இடத்துல மகன் அப்படின்ற கேப் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்? வீட்டில் மனைவி இருக்காங்க, யாரை சப்போர்ட் பண்ணுறது? ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கேப்பெல்லாம் நிறைய கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா கேப்புக்கும் ஒரே ஒரு கேப் தான் மெயின், சர்வெண்ட். அந்த கேப் போட்டோன்னா எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோங்க, சேவையை செய்வோம். அந்த கேப் எல்லாம் எடுத்து போட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கேப் போட்டால் எல்லாருக்கும் சரி சமமாக நாங்கள் செய்வோம். ஆமாம் இல்லைங்களா? அந்த பெருமையை எடுத்துகிட்டு இந்த தாழ்மையை நாங்கள் போட்டுக்கணும். ஹல்லேலூயா. அப்போது என்ன ஆகுங்க, கோவம் வரது பதிலாக என்ன ஆகுங்க, சந்தோஷம் உண்டாகும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர, தேவையில்லாத பேச்சுகள் வராது. ஏன்னா நாங்கள் என்னத்துக்காக இருக்கிறோம், நாங்கள் சேவையை செய்ய நாங்கள் இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வேதனையினால கோவம் வரலாம், அந்த வேதனை யார்கிட்ட நான் காமிக்கணுங்க, கர்த்தரிடத்தில் நான் காமிக்கணும். அடுத்ததாக கடும் கோவம் எதுக்காக வருது, பெருமையினால் வருது. அந்த பெருமையை என்ன பண்ணாங்க, கழட்டி வச்சுட்டு தாழ்மையை நாங்கள் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகுதுங்க, அந்த கோவம் போயிடும் இல்லைங்களா, பிரச்சனைகள் உண்டாகாது. புரியுதுங்களா? கஷ்டமாக இருக்குங்களா கேட்கறதுக்கு? என்னை பற்றியே பேசுகிறான்ற மாதிரி இருக்கா? அப்போனா கரெக்டு. எஸ், ஓகே. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இது எந்த மாதிரி, எதனால கோவம் வருதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் சாப்டர் 18 verse 7 to 12, 7ஆம் வசனத்திலிருந்து. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரக்காரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தாங்க அப்படின்னா என்னங்க, பகையாக, எல்லாம் அவனுக்கே எடுத்துக்கிற மாதிரி பார்த்தாங்க இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா, வெசனை கொண்டார் அப்படின்னு. பயம். He was afraid that he would lose his kingship. அவர் பயமாக இருந்தது, தாவீது எங்கே ஏன் இடத்துல ராஜா ஆகிட போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் அவன் மேலே கோவம் வந்துடுச்சு. என்னடா என்னை பற்றி பாடுவாங்கன்னு பார்த்தா அவனை பற்றி பாடிட்டு இருக்காங்க, அது எப்படி முடியும்? பயத்தினால வருகிற கோபம். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நிறைய நடக்குதுன்னா சபைகளில் தான் நடக்குது. ஏன் இடம் போயிடுமா, நான் செஞ்சுன்னு இந்த காரியம் போயிடுமா? தாவீது யாருக்கு உண்மையாக இருந்தாங்க? யார் தாவீதை உயர்த்துந்து? அப்போ நம்மளை கர்த்தர் ஏன் உயர்த்தலை? உண்மையாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாக்கா அந்த பயம் இருக்குமா? கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் எங்கே இருந்தாலும் என்ன பயன்படுத்துவார், உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார், கர்த்தரிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்துருப்பார். ஆனால் என்ன ஆச்சுங்க, பயம் வரும்போதெல்லாம் பாருங்கள் கர்த்தர்கிட்டேருந்து அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுது. பயமும் கோவம் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது கர்த்தரிடத்துலேருந்து கட் ஆகிடுது. கைனும் பார்த்தோம், வேதனையினால கோவம் வந்துச்சு, கர்த்தரிடத்தில் கம்யூனிகேஷன் கட் ஆகிடுச்சு, பேசுறது நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகுறது என்னங்க, நாங்கள் பேசுகிற விஷயம். ஏன்னா வேறவங்க மேலே நாங்கள் கோவத்தை காட்டிகிட்டு இருக்கோம், வேறவங்க மேலே தான் நாங்கள் இவங்கனால தான் அப்படி ஆயிடுச்சு, அவங்கனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிடுறோங்க, கர்த்தரிடத்தில் பேசுறதை நிறுத்திடுறோம்.
அதனால் கோவம் ரொம்ப மோசமானது. வீட்டில் சண்டை ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கே வர மாட்டோம்? அவ்வளோதான். ஸோ கோவம் ரொம்ப மோசமானது. அழுந்துட்டு கூட நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துடுவோம். ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா வீட்டில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னாலும் நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா அங்கெல்லாம் யார் வரா? நீயே போ, நீ வரலன்னா நான் வரல. சரி, யார் ஆசீர்வாதத்தை எழுந்தது? 2 பேரும் இல்லைங்களா? கோபம் ரொம்ப மோசமானது. அதனால் நாங்கள் பத்திரமா இருக்கணும். இல்லைன்னா அடுத்தவங்களை பார்த்தே நாங்கள் ஜீவித்திருப்போம். சவுல் அத்தா பண்ணிட்டு இருந்தார். சவுலுக்காக தான் இவர் யுத்தத்துக்கே போனார். தாவீதை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? தேங்க்யூ வெரி மச், வெரி குட் அப்படின்னு தட்டுறதை விட்டு, இவன் எனக்குன்னும் பெரியவன் ஆயிட்டா, எனக்குன்னும் நல்லா பாடிட்டா, கர்த்தர் இவனு தேர்ந்தெடுத்துட்டா. தேவையில்லாத காரியம். ஆமா இல்லைங்களா? அவர் சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக்கணும். அந்த நேரத்தில் கொண்டாடி வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருடைய பிரசனத்தில், கர்த்தாவே நீர் ஜெயத்தை கொடுத்தீரே, தாவீதான எனக்கு கொடுத்தீர், அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிச்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருங்க? பொறாமை, பயம். எங்கே என்னுடைய சேர் தூக்கின்னு போயிடுவாங்களோ, அவன் வந்து உட்காந்துட்டானா என்ன ஆகுறது? பயம். அதனால் அப்படியாப்பட்ட கோபம் தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எஸ், தேவையில்லை. அடுத்ததாக பொறாமை என்கிற விஷயம் ரொம்ப கொடூரமானது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Genesis chapter 37, Genesis chapter 37 verse 4. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யாருங்க இது? யோசேப்பு. யோசேஃபோட தப்பா இல்லை அவங்க அப்பாவோட தப்பா? சொல்லுங்க. எல்லாருக்கும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? இருக்காங்களா? சில பேர் என்ன மாதிரி வேற இருக்கிறவங்க சொல்லுங்க. யாரோட தப்புங்க இங்க? அப்பாவோட தப்பா யோசேஃபோட தப்பா? அப்பாவோட எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்பாவோட தப்பா? ஏன்னா எல்லாரையும் சரி சமமாக பார்க்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் அவர் பார்க்கல. ஆனால் கோவம் யார் மேலே காமிச்சது? நியாயமாக பார்த்தா அப்பா மேலே தான் காமிச்சிருக்கணும். அப்பா எதுனா இது செய்ப்பா அப்படின்னா இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கணும். ஆனால் அப்பா மேலே பயம். ஆனால் அந்த கோவத்தை யார் மேலே காமிச்சாங்க? யோசேஃப் மேலே. அதுவும் எந்த லெவலுக்கு? 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அவங்களாம் பொறாமைப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு தகப்பன் என்ன பண்ணாராம்? மனசில் வைக்கிறது பதிலாக பேசிட்டு இருந்தா, பேசி சொல்லி இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை, உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமா இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? எது பேசணுமோ பேச மாட்டோம், எது பேசக்கூடாதோ அதுதான் பேசுவோம். இவர் என்ன பண்ணார்? பேச வேண்டியதை மனசில் வச்சுக்கினார். மனசில் இருக்கிறது பேசணுமா இருந்துச்சு. ஆமா இல்லைங்களா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சில விஷயங்களை நாங்கள் பேசி நாங்கள் என்ன பண்ணோங்க, அது தீக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருங்க? செய்யலை. அதனால என்ன ஆச்சுங்க? அவர்னால வந்த பொறாமை இவங்களுக்கு பிரச்சனை. அதே போல் நாங்கள் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் நாங்கள் பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொறாமை, இந்த பிரச்சனைகள் உண்டாகாது. எப்படி சொல்கிறோன்றது அடுத்த விஷயம் இல்லைங்களா? நீ செஞ்சது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது பதிலாக, பார்ப்பா இது நீ இப்படி செஞ்சிட்ருக்க, இப்படி செஞ்சுட்டே இருந்தாக்கா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லை நீ செய்து சரியில்லை, நீயே சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுங்க? கடும் கோவம்.
இல்லைங்களா? தேவையில்லாத கோவம். அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, எப்படி நாங்கள் பேசுகிறோன்றது முக்கியமானது. தயவுசெய்து நீங்களே வந்து இல்லை இப்படியே வந்துடுங்க, பரவாயில்ல. நீ ஓகே. கோவத்தினால நாங்கள் என்னென்ன இழக்க போகிறோம் பார்க்கலாங்களா? கோவத்தினால நாங்கள் என்னென்ன இழக்க போகிறோம், ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாவது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 7 and verse 9. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சிலே. ஸோ மூடர்கள் யாருங்க? அதுக்கு ஆப்போசிட் யாருங்க? புத்திமான்கள். நாங்கள் ஞானத்தை எழுந்து போகிறோம். கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் இருக்க முடியாது. கோபம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்க முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் அதில் நாங்கள் வெற்றியை பெற முடியல. ஏன்னா எப்போவுமே கோபமாக இருக்கிறோம். ஞானம் இல்லாத இடத்துல வெற்றி இருக்காது. ஞானம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. ஸோ என்ன ஆகுதுங்க? ஜெயம் பெற முடியாது. கோபத்தினால நாங்கள் என்னத்தை இழக்கிறோம்? ஞானத்தை இழக்கிறோம். ஞானம் போச்சுன்னா நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு முட்டாள், அவன் லூசு, பைத்தியக்காரன், இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஏன்? ஞானம் இல்லாத இடத்துல இதுதான் மரியாதை. ஸோ கோபம் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒதுக்கி வைங்க. அப்போது ஞானம் தானாகவே வரும். கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோவப்படுற இடத்துல, பேசக்கூடாத இடத்துல நீங்கள் பேசாத இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தடவை வேறவங்க சொல்லுவாங்க, ஞானமாக நடந்துக்கிறாங்க, பத்திரமா நடந்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க? ஒரு நல்ல பேர் வருது. ஆமாம் இல்லைங்களா? ஸோ கோபம் இருக்கிற இடத்துல நாங்கள் முட்டாளாக தான் நம்மளை பார்க்குவாங்க. ஆனால் அதே இடத்துல கோவத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஞானியாக பார்ப்பாங்க, ஞானம் உள்ளவர்களாக பார்ப்பாங்க. ஆமென். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இந்த இடத்துல என்ன எழுக்கிறோம்? கோபம் என்ன எழுந்து போகிறோம்? சாந்த, நீடிய சாந்தத்தை நாங்கள் எழுக்கிறோம். சண்டைக்காரன் என்ன எழுப்புகிறான்? அப்போ பேர் என்ன? டைட்டில்? அவன் வந்த சண்டைக்காரன். அவங்ககிட்ட யார் பேசுறது? உங்களுடைய பேர் அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? மதிக்க மாட்டாங்க. அவனா? அவங்ககிட்ட யார் பேசுவான்? என்ன ஆச்சுங்க? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. என்ன எழுந்து போகிறோம் நாங்கள்? முதலாவது சாந்தத்தை நாங்கள் எழுக்கிறோம். ரெண்டாவது நம்மளுடைய பேரை நாங்கள் எழுந்து கொள்கிறோம். ஏன்னா போகிற இடத்துலலாம் சண்டை போடுறோம், அதனால் நம்ம பேர் கெடுது. ஆமாம் இல்லைங்களா? ஆனால் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க? அவங்க போகிறான், எந்த சர்ச் அவங்க போகிறது என்ன தான் சொல்லி தராங்களோ. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. தயவு செய்து கோபத்தை நீக்கி வைங்கள். அநேக காரியங்கள் எழுந்து போகிறோம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு நாம் யோசிக்கிறோம், நான் ஜெயிச்சிட்டேன், நான் இப்படி பேசினேன், சமாதானம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன சமாதானத்துக்காக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது, உன்னுடைய சமாதானம் போகுது, உன்னுடைய பேர் அந்த இடத்துல கெடுது. இதெல்லாம் தேவையா? இல்லை. ஞானமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம், கோபம் தேவையில்லை. அடுத்ததாக மத்தேயு
5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Matthew chapter 5 verse 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். நீங்க என்ன சொன்ன? உன்னுடைய சகோதரனை மூடன் அப்படின்னு சொன்ன என்ன அவங்க? உங்களுடைய ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு உண்டு. கோபம் அவ்வளோ மோசமானது. வேதனை நேரத்துலேயும் நம்மளுக்கு என்ன அவ்வளோ ஆகாதுங்க. ஆனால் கோபத்தினால என்ன ஆகுதுங்க? ரட்சிப்பே எழுந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். அதனால் தயவு செய்து கோபம் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரட்சிப்பு முக்கியமா கோபம் முக்கியமா? நம்மளுக்கு கப்பு தான், ரட்சிப்பு தான் முக்கியம். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் கோவப்படும் போது நெக்ஸ்ட் என்ன யோசிச்சு பாருங்க, நரகம். கோவம் நரகம். ஞாபகம் வச்சுக்கணுன்னா நெக்ஸ்ட்டு கோவம் வரும்போது என்ன பண்ணுவோம், நாங்கள் அமைதியாக இருந்து அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படி நாங்கள் பண்ணணும். கோவப்படாதீங்க. ரட்சிப்பு போச்சுன்னா அதுக்காகத்தான் இவ்வளோ வருஷம் நினச்சி பாருங்க, 10-20 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம், கர்த்தரை ஆராதிச்சிருக்கோம். நம்ம கோவத்தினால நாங்கள் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்குங்க? எல்லாமே செஞ்சோம். கர்த்தரில் போய் கர்த்தாவே உங்கள் நாமத்தில் நான் பேய் ஓட்டினேன், ஜபிச்சேன், பாடினேன், ஆடினேன், எல்லாம் சொல்லிட்ட பிறகு லாஸ்ட்டில் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்குங்க? கோவத்தினால அப்படி ஆகணுமா? தயவுசெய்து கோவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அது வீட்டில் இருக்கா ஜெபிங்க. வீட்டில் போனாலே சண்டாவதான், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் ஜெபிங்க. ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை இழக்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். தயவு செய்து அதை நீங்கள் செய்யாதீங்க. அடுத்ததாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இடையப்பட்ட ஜனங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான்? அவங்க இப்படி வந்தாங்கன்னா நீங்கள் இப்படி போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே. ஸோ நல்லவங்களை கூட நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் எழுந்துருவோம், நட்பு நாங்கள் எழுந்துடுவோம். எதுக்காக? கோவத்தினால. அந்த பேர் நம்ம சண்டைக்காரன் அப்படின்ற ஒரு பேர்னாலே நாங்கள் என்ன பண்ணுவோங்க, நட்புகளை நாங்கள் எழுந்து போவோம். கோவத்துக்கணும் நட்பு தான் முக்கியம். ஆமாம் இல்லைங்களா? ஸோ friendships, please don't lose it. Friendships are important. 10-12 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன விஷயத்தில் ஏய் உங்ககிட்ட பேச, சரி பேசாத போ, அவ்வளோதான் ஆயிடுச்சு. 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அது? உங்களுடைய அந்த நேரத்தின் கோவத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த 20 வருஷத்தின் பழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே வார்த்தையில் கட் பண்ணிட்டீங்க. அப்போது 20 வருஷம் வேஸ்ட்டு. அவ்வளோ டைம் கூடவே போனீங்க, எவ்வளோ இடம் சுற்றி பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, என்னென்னமோ எவ்வளோ மெமரிஸ். ஆமாம் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடுச்சு. கோவத்தினால நட்பை எழுந்து போகாதீங்க. அடுத்ததாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். திருப்பி படிங்க. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். ஸோ என்னங்க இதில் என்ன புரிஞ்சுச்சுங்க உங்களுக்கு?
சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க அடிச்சுக்குவாங்க அப்புறமா சேர்ந்துருவாங்க, நாங்கள் நடுவில் போகிறவங்க நாங்கள் தான் கெட்டவங்க ஆவோம். கேட்டிருக்கீங்களா? அதுதான் இது. அடிச்சுக்கிறாங்களா, எஸ்ஸப்பா அப்படின்னு நீங்கள் இங்கே ஜெபிச்சுக்கோங்க, எஸ்ஸப்பா அவன் சண்டை நின்றுட்டோம் அப்படின்னு. நடுவில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, போய் ஊயின்னு சொல்லி லாஸ்ட்டு 2 பேரும் நீ யார், நான் தான் கெட்டவனா? அதனால் என்ன சொல்லுங்க, வழக்கில் இருந்து விலகுவது மேன்மை. ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞானம் இருக்கிற இடத்துல தான் இது பண்ண முடியும். ஆமாம் இல்லைங்களா? ஸ்டார்டிங்லேயே ஞானத்தை எழுந்துட்டோன்னா இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்போம், திட்டு வாங்கிட்டே இருப்போம். என்னடா இது, எப்போ நான் உதவி செய்ய போனால் இது சொல்லுவோம், எப்போ ஹெல்ப் பண்ண போனாலும் எதுனா ஒன்று என் மேலேயே வருது. யாருன்னா சொல்லுவாங்க, கேட்டாங்களா? ஞானமாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்த்தரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, எஸ் விலகிடுங்க, அவளுக்காக ஜெபிங்க. நீ ஏன் வந்து தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னாலும் விடுங்க, அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு விட்டுருங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஏன் தெரியுமா நான் இப்படி வந்தேன்னா அதுக்கப்புறமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுறதுக்குள்ளே திருப்பியும் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி ஆனது ஆயிடுச்சு விட்டுருங்க, வாங்க ஜெபிக்கலாம், அவ்வளோதான். ஞானமாக நடந்துக்கணும். கோவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்டு விலகுங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கோவம் என்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ரோட் ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ரோட் ரேஜ்னா வண்டியில் போகிறவங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, கிட்ட போகிறாங்க, முறிச்சு பார்த்தாங்க, ஹார்ன் அடித்தாங்க, சண்டை போட்டு அடித்து கத்தியில் குத்தி கொலை கூட பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஹார்ன் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறதுங்க, அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, கோவத்தை நாங்கள் அடக்கி கொள்ளணும். ஏன்னா சாத்தானும் நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்களா என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லுவோமே சைக்கிள் கேப்பில் ஏரோப்ளைன் அப்படி வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து வச்சுருவான். அதனால் தயவுசெய்து நீங்கள் உஷாராக இருங்க, சரிங்களா? அடுத்ததாக என்னென்ன எழுத போகிறீங்க, நீங்கள் எழுதி வச்சுட்ருக்கீங்களா? ஓகே. அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எஸ், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. உங்களுடைய நீதி கூட இல்லை, தேவனுடைய நீதி நடக்க மாட்டாது, நடக்க முடியாது. உங்களுடைய கோபத்தினால கர்த்தருடைய நீதி இந்த இடத்துல நடக்காமல் நீங்கள் நிறுத்துறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோபத்தை ஒதுக்கி வைங்க. கோபம் தேவையில்லை. தேவனுடைய நீதி இந்த இடத்துல நிறைவேறலைன்னா என்ன ஆகுங்க, இன்னும் அதிகமாக வேறு காரியங்கள் தான் நம்மளுடைய வீட்டில் நடக்கும். அதனால் தேவனுடைய நீதி நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிடுங்க, வீட்டில் கோபம் வானா அப்படின்னு சொல்லிடுங்க. சத்தமாக சொல்லுங்கள், வீட்டில் கோபம் வானா அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், வெரி குட். அடுத்ததாக கடைசி என்ன எழுந்து போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 37 8ஆம் வசனம். Psalm 37 verse 8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என்னங்க? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என்ன என்ன செய்ய இது பண்ணுதுங்களா உங்களை? பொல்லாப்பு செய்ய அது தூண்டி விடுதுங்களாம். கோபம் என்ன பண்ணுதுங்களா? பொல்லாப்பை செய்ய உங்களை தூண்டி விடுது. ஆமாம் இல்லைங்களா? பொல்லாப்பு தூண்டி விடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணாங்க, அந்த கோபத்தை விட்டுட்டோன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பொல்லாப்பை நாங்கள் செய்ய மாட்டோம். சின்ன சின்ன காரியமாக ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்கூல்லலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. டீச்சர் யாருன்னா திட்டாக்கா
அவங்க பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி சக்கரை போட்டு விட்ருது, சைலன்சரில் கல் போட்டு விட்டுருது, வண்டி மேலே ஸ்க்ராட்ச் பண்ணுறது, பெயிண்ட் இது பண்ணி விட்ருது. சின்ன சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் பாருங்கள், அவங்க வளர்ந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த கோவம் நெக்ஸ்ட்டு அடிதடியாக மாறும். யாருன்னா எதனா செஞ்சுட்டா அவங்கள எதனா செய்யணும் அப்படின்ற அவங்க அந்த எண்ணம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் பெருசாக முடியும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நிறுத்திட்டோன்னா என்ன அவங்க பொல்லாப்புக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால கோபம் தேவையில்லை. சில பேர் நான் சொல்கிறேன், அடிக்கிறது மாத்திரம் இல்லை, பிளான் வேறு பண்ணுவாங்க. எனக்கு இப்படி பண்ணிட்டியா இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி வந்துட்டு, என்ன நீங்கள்லாம் அப்படி வெரி குட் வெரி குட் அப்படியெல்லாம் கூட மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் கோவத்தினால பண்ணுறது தான். அதனால் தயவுசெய்து கோவத்தினால வீட்டில் இருக்கிற சமாதானத்தை இழந்து விடாதீங்க. அப்படி நாங்கள் ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, யாரும் அவார்டும் கொடுக்க போகிறதில்ல. ஈசலா கப்து நிம்தே நீவே இட்கொள்ளி, நீங்களே வச்சுக்கோங்க, தேவையில்லை. அப்படியாப்பட்ட நம்மளுக்கு கோபம் தேவையில்லை, இல்லைங்களா? ஓகே, என்ன நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு 2-3 வசனம் பார்த்துடலாங்களா? என்ன பெற்றுக்கொள்கிறோம்? எஸ், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Proverbs chapter 19 and verse 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. 2 விஷயம் நடக்குதுங்க இந்த இடத்துல. என்ன பெற்றுக்கொள்கிறீங்க? ஒன்று விவேகம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், 2வது மன்னிப்பின் அந்த மனசு வருதுங்க, இல்லைங்களா? 2 விஷயமும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ கோபம் இல்லாத இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குங்க? விவேகம் உண்டாகும். அடுத்ததாக மன்னிப்பு பண்ணுகிற காரியம் அது மேன்மையாக உண்டாகும். மன்னிக்க தோணும், ஏன்னா கோபம் இல்லைல்ல. ஏய் கோவப்பட்டியா? இல்லைப்பா பரவாயில்ல விடு. என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல நாங்கள் மன்னிச்சிட்டோம். அப்போ என்ன ஆச்சுங்க? அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. விவேகம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு உண்டாகும். விவேகம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு நிச்சயமாக உண்டாகும். அதனால் இது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கோபம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Proverbs chapter 16 verse 32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ வல்லமையாக இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, சாந்தமுள்ளவன் அவர் தான் பலவானவன். சாந்தமாக இருக்கிறவன் தான் பலவான். அடுத்தது பட்டணத்தை பிடிக்கிறவன் பாட்டிலும் எஸ், எல்லாத்துலையும் போய் சண்டை போட்டு நான் தான் ஜெயிச்சு உட்கார்ந்து அதுக்குன்னும் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? மனதை அடக்குகிறவன். கோவம் இல்லாத இடத்துல நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். அப்போது மன அடக்கம் தானாகவே வந்துடும். ஆமாம் இல்லைங்களா? அந்த கோவத்தை நாங்கள் தட்டு மேலே காமிக்க மாட்டோம், வீட்டில் இருக்க திங்ஸ் மேலே காமிக்க மாட்டோம், டோர் மேலே காமிக்க மாட்டோம். ஆமாம் இல்லைங்களா? ஸோ மனசு அடுக்கின உடனே என்ன ஆச்சுங்க? டோரும் நல்லாயிருக்கும், பாத்திரமும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அதிகமான செலவும் இருக்காது, அப்போ பாக்கெட்டும் நல்லாயிருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ஒரு பாத்திரம் போச்சுன்னா எவ்வளோங்க இப்போ? அதுவும் காசு ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஏன் தூக்கி போட்டு ஓடி எல்லாமே சேவ் ஆகுது. ஆமாம் இல்லைங்களா? ஸோ மனசு அடக்கம் உள்ளவன் பாக்கியவான், அதான் நான் சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ இது நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ என்னென்னங்க ஆசீர்வாதம்? விவேகம் பெற்றுக்கொள்கிறோம், மன்னிக்கிற அந்த மனப்பார்வை வருது, 3வது என்னங்க? சாந்தம், இல்லைங்களா? இது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மன அடக்கம் நாங்கள் அது செய்ய தொடங்குகிறோம். ஸோ இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது டெய்லி. ஆமாம் இல்லைங்களா? சரி சொல், இப்போ நீ இங்கே அடிய, இப்போ நீங்கள் அடிய அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, அடி வாங்கி வாங்கி என்ன ஆகிடுங்க? ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கு நான் அடிச்சுன்னு இருக்காதிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். லைக் அது ப்ராக்டிஸ் பண்ண என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கோவம் வராது இல்லைங்களா? அது எப்படி அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார்.
இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார், அது எப்படி அது நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இல்லாத இடத்துல ஞானம் உண்டாகும், ஞானம் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டாகும். ஓகே ஓகே. அடுத்ததாக இன்னும் 2 வசனம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடு சொற்களோ கோபத்தை எழுப்பும். என்னங்க, ஒத்துக்கிறீங்களா? எஸ். என்ன ஒத்துக்கிறீங்க? மெதுவா எடுத்த உடனே உள்ளே வந்த உடனே இப்படி எடுத்து வச்சேன், ஷூஸ் சரியா வச்சியா இல்லையா, என்ன எப்போ பார்த்தோன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். உள்ள கை கழுவுனியா, அப்போ என்ன ஆகும்? ஓ கத்துறாங்களா, சரி கத்துட்டோம். இன்னொரு 3 தடவை கத்தோன்னே சரி இப்போ அவங்க டென்ஷன் ஆகிக்கிறான், சரி இப்போ போய் கை கழுவலாம். சரி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு இப்போ போட்டி, யார் இன்னும் அதிகமாக கோவப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இது ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அது மெதுவாக சொல்லும் போது என்ன ஆகுதுங்க, இல்லைங்க பாஸ்டர் மெதுவாக சொன்னால் கேட்கவே மாட்டேன்றான், கத்துனா தான் புரியுது. ஏன், யார் ப்ராக்டிஸ் பண்ண வச்சது? நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுது. கத்துனா தான் புரியுது, அன்பா சொன்னால் புரிய மாட்டேங்குது. யார் தப்பு? நம்மளுடைய தப்பு தான். சொன்னேன் இல்லைங்களா, இங்கே அடி இங்கே அடின்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போது அடிச்சா தான் நெக்ஸ்ட் வேலை நடக்குது. அடிச்ச உடனே தான் ஓ ஓகே வேலை பண்ணோம். பாசமாக சொன்னால் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஆகிட்டுருக்கு. பிரச்சனை யாருது? நம்மளுக்கு தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோங்க, அதை மாற்றணும். எவ்வளோ தடவை பேதுருவை மன்னிக்க சொன்னார் ஏசம்மா? இல்லைங்களா, 7. அது எவ்வளோங்க? 7 × 70 எவ்வளோ ஆச்சுங்க? 490. தமிழில் 490. கரெக்டாக தான் யோசித்தேன், தப்பாக சொல்லிவிடணும் அப்படின்னு. ஓகே, 490 தடவை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணாங்க, எவ்வளோ 2 தடவை சொல்லிட்டேன், என்ன கேட்க மாட்டேன்ற? 2 தடவை தானே, ஒன்றும் எவ்வளோ இருக்குது? 488 இருக்குது. கர்த்தர் எதுக்காக அவ்வளோ நம்பர் சொன்னார்? அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால தான். ஸோ அன்பாக பேசுங்க. எப்படி பேசணும்? என்ன சொல்லுது? மெதுவா. அப்படின்னா நம்ம டிக்ஷனரியிலே இல்லை, மெதுவா. காத்தால லைட் ஆன் பண்ண ஏந்திரி, ஸ்டார்டிங்கில் சுவிட்ச் ஆன் பண்ணதுலேருந்தே சத்தம் தான். மிக்சர் கிரைண்டர் ஆன் பண்ண எப்படி சத்தம், அதே சத்தம் ஃபுல் டே. ஆனால் மெதுவா, அன்பா. அதனால் என்ன ஆகுதுங்க, சில நேரத்தில் கத்தும் போது என்ன ஆகுதுங்க, அப்படி பேசினோடனே அந்த சத்தம் கேட்டோடனே என்ன ஆகுதுங்க, எரிச்சல் உண்டாகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணாங்க, லெட்ஸ் ஸ்டாப் தட். அதை அவாய்ட் பண்ணலாம். கோவம் நாங்கள் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் சமாதானமாக பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கைண்ட்னஸ் என்னங்க, நீடிய சாந்தமா, நீடிய சாந்தம் நம்மளுக்கு கிடைக்குது கோபம் இல்லாத இடத்துல. எஸ், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடைசியா. Proverbs chapter 14 verse 17. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். எஸ், ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்க, முற்கோபி மதிக்கேட்டை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களை என்னென்னு கூப்பிட்டுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தானேங்க. சண்டைக்காரனுக்கு இதெல்லாம் தான் பேர், சண்டைக்காரனுக்கு இதெல்லாம் தான் பேர். சண்டைக்காரன் கூப்பிட்டு வெரி குட்னு யாரும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க, பேரும் தர மாட்டாங்க. இதுதான் பேர். இந்த பேர் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நாங்கள் சமாதானமாக இருக்கலாம். விவேகம் உள்ளவள், ஞானமாக நடக்கிறவள், சாந்தம் உள்ளவன் அப்படின்ற நாங்கள் அந்த பேரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுனால அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. கடைசியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிச்சிடலாம்.
இல்லை இல்லை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது வாசிச்சிடலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 and verse 8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். எஸ், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க? கோவத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, கடைசியில் என்ன வருதுங்க? தூஷணமான வார்த்தைகளில் முடியுது. கோவத்தில் தொடங்குது, தூஷணமான வார்த்தைகளில் முடியுது. அதனால் கோவம் நிறுத்திட்டோன்னா தூஷணமான வார்த்தைகள் நம்மளுடைய வாயில் வராது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்லேயே அங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், இது லாஸ்ட் வரைக்கும் வர்றது வேணாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, நீங்கள் இதுக்காக நீங்கள் ஜெபிங்க நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லுதா, இல்லை இது நாங்களே முயற்சி எடுத்து செய்யணுமா? என்னங்க, நாங்கள் முயற்சி எடுக்கணும், சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவை நீங்கள் இதை எடுத்து போடுங்கன்னு ஜெபிதான், அது பிரகாரம் நீங்கள் நடக்கணும். ஆனால் அது போகலன்னா யாரை நாங்கள் சொல்லணும், எவ்வளோ ஜெபிச்சுட்டேன், அதை பற்றி கர்த்தர் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன முயற்சி எடுத்த? முயற்சி நாங்கள் செய்யணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னார்? இல்லை, நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கிளியராக சொல்லுது. அதனால் இந்த விஷயங்களை நாங்கள் விட்டு விட வேண்டும். எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? எஸ். என்னென்ன எழுந்து போகிறோங்க கோவத்தினால? ஒரு தடவை என்னென்ன எழுந்து போகிறோம்? விவேகம் எழுந்து போகிறோமா? என்ன எழுந்து போகிறோங்க? என்னென்ன அஞ்சு பாயிண்ட் சொன்னங்க, என்னென்ன எழுந்து போகிறோம் அப்படின்னு. எல்லாம் மாட்டினீங்க பாருங்கள், நல்லா தலை ஆட்டினீங்க, வெரி குட். ஞானம் எழுந்து போகிறோம். நெக்ஸ்ட்டு சாந்தம் எழுந்து போகிறோம், பேஷன்ஸ். மூன்றாவது ரட்சிப்பு எழுந்து போகிறோம். இப்போனா எழுதிக்கோங்க, நட்புகள் எழுந்து போகிறோம். நெக்ஸ்ட்டு பொறுமை, எஸ். இவ்வளோ விஷயத்த நாங்கள் எழுந்து போகிறோம். திருப்பி சொல்லுங்கள், இப்போ பார்க்கலாம், இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. என்னங்க அந்த 5 விஷயம் கையெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படி? ஞானம், சாந்தம், நான் சொல்ல மாட்டேன், இப்போ பார்க்கலாம். ஐயோ, லாஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்லியே. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து, திருப்பியும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கை தூக்கிக்கோங்க. முதலாவது என்னங்க? ஞானம், சாந்தம், ரட்சிப்பு, நட்பு, பொறுமை. 5 விஷயத்தை நாங்கள் எழுந்து போகிறோம். ஆனால் கோவம் இல்லைன்னா என்னென்ன நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? அதே 5 சொல்லுங்களேன். விவேகம், மன்னிப்பு, மேன்மை. வேற இப்போ 5 சொன்னீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன எழுந்து போகிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த 5 வந்துடும். ஹல்லேலூயா. அந்த 5 எது எழுந்து போகிறோமோ ப்ளஸ் அதுவும் வந்துடும். ஹல்லேலூயா. விவேகமும் இருக்கும், மன்னிப்பும் இருக்கும். ஆனால் அது கூட என்னென்ன வருதுங்க? ஞானம், என்ன, மேன்மை. வேற எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன எழுந்து போனீங்க? அந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு திருப்பியும் வந்துடும். ஆமாம் இல்லைங்களா? கோவம் இல்லைன்னா அந்த 5 பாயிண்ட்டும் வருங்களா இல்லைங்களா? அந்த 5 பாயிண்ட்டும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கையில் இப்போ வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க? நடந்துன்னு போகும்போது ஞானம், எஸ்ப்பா ஞானம் நான் எழுந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு சாந்தம், ரட்சிப்பு, நட்பு, பொறுமை. இந்த 5 நான் எழுந்து போகக்கூடாது கர்த்தாவே. இந்த 5 நான் எப்படி பிடிச்சிக்கணும்? கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. ஃபோன் யூஸ் பண்ணும்போது சடனாக கை பார்த்தீங்களா? அப்படி அந்த 5 நீங்கள் அப்பப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. கோவம் வரும்போது என்ன பண்ணுங்க? இடி அப்படியே கை பார்த்துட்டு அப்படியே இடி வச்சிடணும். கோவம் வரும்போது எங்கே பார்க்கணுங்க? எஸ், எங்கே இருந்தாலும் கையை பார்த்துக்கோங்க. ஐயோ, ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பு போகக்கூடாது, சமாதானம் போகக்கூடாது, சரி இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த இடத்துலேருந்து போயிடுங்க. ஓகே, God bless you all. எல்லாரும் எழுந்து நாங்கள் ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு சொன்ன காரியம்
மிகவும் முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் இருப்பதனால் அநேக காரியங்களை இழந்து இருக்கிறீங்க. இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவே கர்த்தர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இழந்து போனதை நமக்கு திரும்ப வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த கோபம் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே இன்றைக்கு வேரோடு கூட நான் பிடுங்கி எறிகிறேன்னு சொல்லுங்கள். வேரோடு கூட பிடுங்கி எறிகிறேன் கர்த்தாவே. எனக்குள்ளாக சாந்தம், சமாதானம், சந்தோஷம் கர்த்தாவே எனக்குள்ளாக இருக்கட்டும். எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், அதனால் இந்த கோபம் வேண்டாம் என்று சொல்லி விளக்குங்க. எல்லாரும் விளக்குங்க. எல்லாரும் இப்பொழுது என்னென்ன உங்களுக்குள்ளாக என்னென்ன எதற்காக இந்த கோபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். எரிச்சல், அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. கோபத்தை எடுத்து போடுங்க. கர்த்தாவை இன்றைக்கு எடுத்து போடுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க. இதனால் உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இதோ இன்னும் அது சரியாகாமல் இருந்திருக்கலாம். குடும்பங்கள் உடைந்து போயிருக்கலாம், அநேக காரியங்கள், உறவுகள் இதோ உடைந்து போயிருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம். கர்த்தாவே, அதை நான் இன்றைக்கு சரிப்படுத்தணும். இன்றையிலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பயிற்சி எடுப்பேன், நான் செய்வேன். கண்டிப்பாக பொறுமையாக இருக்க, சாந்தமாக இருக்க, விவேகமாக இருக்க, ஞானமாக இருக்க. கர்த்தாவே, நீடிய சாந்தம் எனக்குள்ளாக, ஆவியின் கனி 9 எனக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் நான் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது கர்த்தாவே. அது ஒரு தடவை இழந்து போயிட்டால் நமக்கு கிடைப்பது மிகவும் கஷ்டம். அதனால இதோ கோபம் வர்றதுனால கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளாக அநேகம் இதோ ஏறி இருக்கலாம். அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை கூட இன்றைக்கு கர்த்தா வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக இறங்குங்க, என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய அக்னி உங்களுக்குள்ளாக இறங்கும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் சுட்டெரிக்கப்படும், இப்பேற்பட்ட காரியங்கள் சுட்டெரிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியின் கனி 9 வெளிப்படும். எல்லாரும் உங்க தலை மேல கை வைங்க, வலது கரத்தை வைங்க. அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள் ஐயா. தலைமுறை தலைமுறையாக இந்த தொடர்ந்து வருகிற கோபத்தை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறேன் கர்த்தாவே. குடும்பங்களை பாழாக்குகிற இந்த கோபம் ஆண்டவரே, இதோ கணவன் மனைவியை பிரிக்கிற இந்த கோபம் ஆண்டவரே, சண்டைக்காரனாக மாற்றுகிற இந்த கோபம் ஆண்டவரே, இதோ கர்த்தாவை முட்டாளாய் மாற்றுகிற இந்த கோபம், இன்னும் எந்தெந்த விதத்திலெல்லாம் கர்த்தாவை குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருக்குள்ளாக பிரச்சனை வைக்கிற ஆண்டவரே, கர்த்தரை விட்டு பிரிக்கிற இந்த காரியங்களை, இந்த கோபத்தை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேரோடு கூட பிடுங்கி எறிகிறோம் கர்த்தாவை. தூர தூக்கி போடுகிறோம் கர்த்தாவை. இனி அது வந்து எங்களை ஆண்டு கொள்ளாத படைக்கை எந்த வேளையில பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்னியை எங்கள் மேல் போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஏசையா, நீர் அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே, எந்த வேளையில உம்முடைய அக்னி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே போடப்படச்சும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, அந்த கோபத்தை உண்டாக்குகிற எல்லா காரியங்களும் எந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. இடம் தெரியாதபடிக்கு மறைந்து போகட்டும் கர்த்தாவே. சாந்தம் எழும்பட்டும் ஐயா, நீடிய பொறுமை எழும்பட்டும், விவேகம் எழும்பட்டும், ஞானம் எழும்பட்டும், நியாயம் நீதி எழும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அக்கிரமங்கள் ஒழிந்து போகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி, நன்றி செலுத்துங்க அப்பா. இந்த கோபத்தை எடுத்து போட்டதற்காக நன்றி. இன்றையிலிருந்து நான் பொறுமையாக இருந்து நான் காரியங்களை ஜெயம் எடுப்பேன். சாந்தமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுக்கு ஔஷதமாக இருக்கிற வார்த்தைகள், நமக்கு ஔஷதமாக இருக்கிற வார்த்தைகளை இனி நான் பேசுவேன் என்று சொல்லி முடிவெடுங்க அப்பா. தேவனே, அப்படியாக என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்தி கரத்தை எடுங்க அப்பா. தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ரட்சகரே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. எங்களுடைய கோபத்தை வேரோடு கூட பிடுங்கி இருந்ததற்காக நன்றி. இனி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாத படைக்க சாந்தத்தை எங்களுக்குள்ளாக அதிகரிக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. மனுஷன் மேல யாரெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பாத, நான் என்ன நம்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே
நலம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் இன்றைக்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை எடுத்து போடுங்க. கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருங்க. அவரை நம்பும்போது அவர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷனை நம்பும் போது அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் ஐயா அப்பா தேவனே, இன்றைக்கு கர்த்தாவே செய்தி கொடுத்த கர்த்தாவே, வார்த்தை கொடுத்த மகனை முத கருத்திலே நான் தாழ்த்தி ஒப்போடுக்கிறேன் ஐயா. அவனை நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்மிலும் உடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று மகன் சமாதானம் உண்டு பண்ணுகிற மகனாகவே எல்லா இடத்திலும் நீர் நிலை நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாக மகனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா தேவனே. சபை மக்களை முத கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் பேரு பேராய் தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனை விசேஷித்த விதமாய் இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வசனத்தை, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றங்களை நீர் உண்டு பண்ணினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றையிலிருந்து அவர்கள் போய் கர்த்தா பிராக்டிஸ் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ஐயா. நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பொழுது வருகிற நாட்களிலே இந்த மக்களுடைய கர்த்தா வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும் ஐயா, ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் கர்த்தாவே, ஒரு சமாதானம் உண்டாகும் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானத்தோடு கூட ஜீவிப்பார்கள் ஐயா. நீர் அதை விரும்புகிறீர் ஐயா. அதை கர்த்தாவே இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளாக யெகோவா ஷாலோமாக கர்த்தாவே இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா தேவனே. உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. மனுஷனை இனி நாங்கள் நம்ப மாட்டோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஐயா. உம்மேல் பற்றுதலாய் இருப்போம் ஐயா. நீர் எங்களை கர்த்தாவை வழி நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஐயா. இன்றைக்கு எல்லாரையும் உருமாற்றினதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக நீர் இருக்கிறீர் ஐயா. எங்களுக்காக நீர் சிலுவிலே பாடுபட்டு மரித்து இழந்து போனதை கர்த்தாவை திரும்பமாக பெற்றுக் கொடுத்த தேவன் ஐயா. நீர் எங்களை ஒருபோதும் விட மாட்டீர் ஐயா. நீர் சொன்னீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. நன்றி செலுத்துங்க ஏசப்பாக்கு, நன்றி செலுத்துங்க. என்னை விட்டு கொடுக்காத தேவன், அந்த பாடலை கூட பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லி. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எவ்வளவு நல்லவர் ஐயா நீர். ஆண்டவரே, மனிதன் விட்டு கொடுத்தால் நீர் விட்டு கொடுக்காத தேவன் எங்களை கரம் பிடித்ததற்காக. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் தேவன் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் தேவன் நீரே. நான் வழி மாறும் போது என்னை பாதுகாக்கிறீர், என்னை முடியாத போது என்னை நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு
கூட வந்தீர். Yes, Lord. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட எல்லாரும் உணர்ந்து வந்தீர். பாடுங்க, நான் உணர்ந்து பாடுங்க. குனிந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இடத்திலே ருசித்து தலையை பாருங்க. உயர்த்தினீர். ருசித்து பாருங்க அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனியே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனியே, என்னை பாதுகாப்பவர், என்னை சனியே. நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும் போது ஒருபோதும் அவரை விட்டு போக மாட்டோம், அவரை வேதனைப்படுத்த மாட்டோம், அவரை வெட்கப்படுத்த மாட்டோம், அவரை தூஷிக்க மாட்டோம். அவருக்கென்று வைராகியமாய் நிற்க ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை இன்றைக்கு பலப்படுத்துங்க ஐயா. உம்முடைய நாம மாத்திரம் ஒவ்வொருத்தர் மூலமாக மகிமைப்படட்டும் ஐயா. நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை ஐயா. நாங்கள் அநேக இடங்களில் விட்டு கொடுத்துட்டோம் ஐயா. மன்னிங்க கர்த்தாவை, மன்னிங்க. மன்னிப்பு கேளுங்க. எவ்வளோ இடத்துல விட்டு கொடுத்துட்டீங்க, எவ்வளோ இடத்துல அவரை அவமானப்படுத்தினீங்க, எவ்வளோ இடத்துல அவர் அருவருக்கத்தக்கதாக நீங்க நடந்துட்டோம். கர்த்தாவை இன்றைக்கு எங்களை மன்னிங்க. திரும்பவும் அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று செபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக, விட்டு கொடுக்காதவராக உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஐயா இன்றைக்கு பலப்படுத்தினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரை உணரச் செய்ததற்காக நன்றி ஐயா. எங்களுக்காக சிலுவிலே நீர் பாடுபட்டு மரித்தீர் ஐயா. ஒவ்வொரு அடிகளும் எங்களுக்காக சுமந்தீர் ஐயா. ஆண்டவரே, ஆடிகள் கடாவப்பட்டது உம்முடைய கரத்தில் ஐயா. கால்களிலே கர்த்தாவே எங்களுடைய வியாதிகளை குணமாக்க முதுகிலே தசை அடிகளை சுமந்தீர் ஐயா. முள்முடி ஆண்டவரே தரிப்பிக்கப்பட்டது எங்களுடைய சாபங்கள் போக்குவதற்காக. நாங்கள் சாபக்காரிகளை செய்து செய்து உம்மை வேதனைப்படுத்துகிறோமே ஆண்டவரே. இனி அந்த காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே மக்களை கர்த்தாவே நீர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன் நீர் ஐயா. எங்களுக்கு தீர்த்து கொடுத்ததை நாங்கள் திரும்பவும் எடுக்காதபடிக்கு ஐயா நாங்கள் பத்திரமாய் ஜாக்கிரதையா நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. கர்த்தருக்கென்று வைராகியமாய் நிற்க எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் நாங்கள் வைராகியமாய் நிற்போம் என்று கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்குள்ளாக வைராகியத்தின் ஆவி இந்த வேளையில உச்சல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அது உறவு கட்டானாலும் சரி ஆண்டவரே, என்ன காரியங்கள் போனாலும் சரி என்று சொல்லி ஆண்டவரே உமக்கென்று வைராகியமாய் நிற்க இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஐயா. என் இயேசு மாத்திரம் போதும், என் இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாரும் வைராகியமாய் நிற்க நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவை. எல்லாரையும் நீர் ஆண்டு கொண்டு வழி நடத்தினதற்காக நன்றி. எல்லாருக்குள்ளாக இருக்கிற கோபத்தை எடுத்து போட்டு சாந்தத்தை வைத்ததற்காக நன்றி. உம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு உலகத்திலே ஜீவிக்க ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எல்லாரையும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கர்த்தாவை அனுப்புகிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆட்கொள்ளுங்க என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் ஆண்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை துவக்க முதல் முடிவரை நீரே மூத்த போதகராக இருந்து வழி நடத்தினீர், அதற்காக நன்றி. 6 நாளைக்கான சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி செலுத்த வந்தவர்கள் அனைவரும் ஆண்டவரே 6 நாளைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட நிர்வாணத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆபத்துகளிலிருந்து கர்த்தாவை தப்பிக்க வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே வயது சென்றவர்களை ஐயா நீர் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்னதின்படி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய தேவ தூதர்களை நான் அனுப்புகிறேன் பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவே. தேவ தூதர்களை கடந்து சென்று இதோ இந்த சபை மக்கள் அனைவரையும்
பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே, நீர் அப்படியாக தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாக்க வைத்ததற்காக நன்றி. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? யாருக்காவது சாட்சி இருந்தால் வந்து சாட்சி சொல்லலாம். இந்த வேளையில சாட்சி வந்து சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட நீங்க சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். உயிரை கொடுத்திருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய கிருபை. சொல்ல விரும்புறீங்களா? அண்ணா சாட்சி சார்லஸ் பிரதர் சொல்ல விரும்புறீங்களா? ட்ரீட்மெண்ட் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் கடைசி ஜெபத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படலாமா? நன்றி தாப்பனே, சொத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. பொறுப்பேற்றுக் கொண்டே அதற்காக நன்றி. வருகிற வாரத்தில் கர்த்தாவே, நீர் உடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்க கர்த்தாவே, கேட்டதன் பிரகாரம் நடக்க கர்த்தா, நீர் ஒவ்வொருத்தனையும் பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. எல்லா தேவைகளும் சந்தித்து கர்த்தாவே, நீர் வழி நடத்தி கர்த்தாவே, நீ பாதுகாத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே, வழி நடத்துங்க இயேசுப்பா. சத்தத்தின் பிரகாரம் கர்த்தாவே ஜீவிக்க கர்த்தா, அது கேட்டு அதன் பிரகாரம் நடக்க கர்த்தா, நீர் அவங்களை ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வேலை இடத்துல கர்த்தா உயர்வு உண்டாகும் கர்த்தாவே. வீட்டில் கர்த்தா எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. பொறுப்பேற்ற கிருபைக்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒருத்தர் மேலும் இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின்